அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம். இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கங்களும் வரவேற்புகளும். இன்றைக்கு ஒரு பொதுவான கேள்வி, அதாவது பிப்ரவரி 14 காதலர் தினம் வருகிறதல்லவா, அது சம்பந்தமான ஒரு கேள்வி. எனது கல்லூரி தோழி ஒருத்தி அவளின் மகனுக்கு காதல் திருமணம்தான் நடக்கும் என ஒரு ஜோதிடர் கூறியதாக கூறினாள். இப்போது நிறைய காதல் திருமணங்கள் பெற்றோரின் சம்மதத்துடன் நடைபெறுகிறது. இது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். காதல் காதல் காதல், காதல் பொயின் சாதல் என்றார் பாரதி. காதல் மனித இயல்புதான். இப்படி இவர்களுக்கு காதல் திருமணம்தான் நடைபெறும் என்பதை ஜாதகத்தில் கணிக்க முடியுமா என்ன? அந்த காலத்தில் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் என கூறுவார்கள். இதில் ஏதேனும் உண்மை உண்டா? இந்த கூற்றில் சொர்க்கம் என்பதை விதி என எடுத்துக்கொள்ளலாமா? வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமன்சாஸ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுத்தீங்க, விதி. இந்த சொர்க்கங்கிறது விதி அப்படின்னு. அதுதான் உண்மை. திருமணம் உண்மையிலே விதிகளின் மூலம்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருத்தர் காதலிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கிரகநிலைகள் அப்படி இருக்கணும். எல்லாருமே காதலிப்பாங்களா அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த டீனேஜில் இருக்கிறவங்கலாம் எல்லாருக்கும் இந்த காதல் வருதா, லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா அதில் ஒரு உண்மை இருக்காது. சிலவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வரும். அப்படி ஏன் அது வருது அப்படின்னா, அந்த ஒரு காதல் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கற்பனை கிரகம் சந்திரன் அப்படிங்கிற அந்த ராசியில் சந்திரன்கிற கிரகம் நம்ம ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் நம்மளால் நல்ல ஒரு நினைவுகளை இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியும். அதாவது சந்திரன் நல்ல ஒளி பொருந்திய நிலையில் இருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ப்ராட் மைண்டாக அவங்க எதையுமே யோசிப்பாங்க. இல்லைன்னா ஒரு அற்பத்தனமாக மற்றவங்களை பற்றி ஒரு இமேஜினேஷன் அவங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணுன்னா அவங்க அந்த சந்திரனை வச்சு அவங்களுடைய மனநிலை எப்படி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், இந்த மாதிரி நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணணும், இந்த தொழில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி, அப்படியா நான் பரவாயில்ல இது நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும், அந்த தொழிலுக்குன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆர்வத்தோடு அதை செய்வாங்க. அதே இந்த சந்திரன் கெட்டுப்போன நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்ன இதே விஷயத்தை இவங்கள்ட்ட சொன்னால், என்னத்தை போங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அந்த நெகட்டிவாகவே எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மனநிலைக்கு காரணம் சந்திரன் தான். ஒருத்தவன் சந்தோஷமாக இருக்கானா, எப்போ பார்த்தாலும் ஒரே அதாவது தானும் சங்கடப்பட்டு அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்துகிற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருக்கானா அப்படிங்கிறது அவனுடைய ஜாதகத்தில் சந்திரனை பொறுத்தது. ஆக ஒருத்தர் இன்னொருத்தரை காதலிக்கணும், அந்த காதல் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரணும்னா அதுக்கு சந்திரன் ஒரு காரணமாக இருக்கும். இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா, அதாவது வேறு இருள் கிரகங்களோடு இணைஞ்சிருக்குன்னா அவங்களால எந்த ஒரு சரியான தெளிவான முடிவை எடுக்க முடியாது. அதாவது சிலர் இருப்பாங்க, குழப்பவாதியாகவே இருப்பாங்க, எதுலேயும் குழப்புவாங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அது குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க விட மாட்டாங்க. நம்மளையும் எடுக்க விட மாட்டாங்க, அவங்களும் எடுக்க மாட்டாங்க. அதாவது ஆமாம் அப்படிங்கிற வார்த்தையில் தலையை வச்சுக்கிட்டு இல்லைங்கிற வார்த்தை வரைக்கும் கால் நீட்டி படுத்துருக்கிறவங்க. எந்த பக்கமும் போக மாட்டாங்க, இந்த பக்கமும் போக மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆமான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு இந்த சந்திரன் கெட்டு போயிருக்கு, சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க ஒரு தெளிவான முடிவை எடுக்கலை, ஒன்று இந்த பக்கம் வரணும், ஒன்று இந்த அந்த பக்கம் போகணும். எந்த முடிவுமே எடுக்கலைன்னா இவங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். அதற்கு அடுத்தபடியாக புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம். அந்த புதன் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஜாதகத்தில் புதன்கிறவர் ஒரு இளவரசன். அதாவது அவருக்குன்னு ஒரு பெரிய பொறுப்புகள் கிடையாது. அவர் ஒரு இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் புதன். இந்த பக்கமும் போவார், அந்த பக்கமும் போவார் அப்படிங்கிற மாதிரி
அந்த புதன்கிற ஒரு கிரகம் அதுவும் வந்து ஒரு கற்பனை நயத்துடன் கூடிய ஒரு கிரகம். ஒருத்தவங்க கவிதை எழுதுகிறாங்களா, ஒரு இயற்கையான பொருளை ரசிக்கிறாங்களா, இது எல்லாத்துக்குமே புதன் தான் தேவை. அது இல்லாமல் அவங்களுக்கு அந்த எண்ணம் வரவே வராது. இப்போ சனி தான் ஒருத்தனுக்கு நல்லா இருக்குது, சனிங்கிற ஒரு கிரகம் தான் ஒருத்தருக்கு வேலை செய்யுது அப்படின்னா அவருக்கு ரசிக்கும் தன்மையே இருக்காது. அவங்க வந்து தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல ஒரு சிரத்தை எடுத்துக்க மாட்டாங்க. எப்போவும் ஒரு அழுக்கு துணியோடையே இருப்பாங்க. எப்போவும் ஒரு எல்லாத்தையும் அப்படியே சலிச்சுக்கிட்டு போவாங்க. இது என்னது, அது பரவாயில்ல விடுங்க, இது பரவாயில்ல விடுங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோட ஆளுமையில் நம்ம இருக்கிறப்ப அதோட தன்மை தான் நமக்கு வரும். அதே போல் புதனோட ஆளுமையில் இருக்கிறப்ப அந்த ரசிக்கும் தன்மை, அந்த கவி நயம், கலை நயம், இதெல்லாம் வந்து அந்த புதன் தான் நமக்கு தருது. அப்படிங்கிறப்ப அந்த புதன் அவருக்கு நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த அந்த சந்திரனுடைய பலனையும் அந்த புதனுடைய பலனையும் சேர்த்து இதையெல்லாம் அனுபவிப்பாங்களா, இந்த கலை நயம்லாம் இருக்குது இவங்களுக்கு, இந்த ரசிக்கிற தன்மையெல்லாம் இருக்குது, இந்த ப்ராட் மைண்டெலாம் இருக்குது, இதையெல்லாம் அனுபவிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சுக்கிரன் தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு அனுபவிக்கும் திறனை கொடுக்கறது சுக்கிரன் தான். சுக்கிரன் சரியா இல்லைன்னா அவங்க வந்து ஒரு வசதி வாய்ப்புகளை, சுகபோகங்களை அனுபவிக்க மாட்டாங்க. அது வந்து உயிர் காரகத்துவமாக இருந்தாலும் சரி, உயிரற்ற காரகத்துவமாக இருந்தாலும் சரி. அதாவது உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் கொடுக்குது. உயிரற்ற காரகத்துவங்கிறது ஒரு வீடு, ஒரு வாகனங்கள், இதையெல்லாம் கொடுக்குது. சுகபோகங்களை அனுபவிக்கிறாங்களாங்கிறதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும். இதில் வந்து சுக்கிரனோட வீடு அப்படின்னு சொல்கிற ரிஷபம், துலாம் வீடுகள் நல்ல நிலையில் இருக்கணும். அதாவது ஒரு நல்ல கிரகத்தோட பார்வையில், ஒளி பொருந்திய பார்வையில் இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து அதாவது அந்த இங்கே வந்து காதல் அப்படின்னு சொல்கிறது வந்து சுக்கிரனால் கொடுக்கக்கூடிய சுகபோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுகபோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிரனோட வீடுகள் நல்லா இருக்கணும். அந்த சுக்கிரனோட இணைந்த கிரகங்கள் அவங்களுக்கு வேலை செய்யணும். அந்த சுக்கிரனை வந்து எந்த ஒரு பாவகிரகமும் பீடித்து இருக்கக்கூடாது, கிரகணம் பண்ணியிருக்கக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்குது. ஒரே ஒரு காம்பினேஷனில் இந்த சுக்கிரன் தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, உனக்கு சுக்கிர தசை அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சரியில்லாத வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சில லக்னங்களுக்கு அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை தராது. அதாவது மீன லக்னத்துக்கோ தனுசு லக்னத்துக்கோ வந்து சுக்கிரன் நல்ல பலனை கொடுக்காது. அந்த அந்த கிரகத்தோட தசை வந்துச்சுன்னா, அல்ல புத்தி அந்தரம் வந்துச்சுன்னா ரொம்ப சில கொடுமையான பலன்களை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் சுக்கிரன், உனக்கு என்னப்பா சுக்கிரன் தசை அடிக்குது அப்படின்னு சொல்கிறத அது வந்து ஒரு சரியான பொருள் கிடையாது. இந்த ஜோதிடம் வந்து ஏகப்பட்ட காம்பினேஷன்களை உள்ளடக்கியது தான் அந்த ஜோதிடம் அப்படிங்கிற கணிதம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வந்து அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு புதன் ஒரு முக்கியமான காரணம். அதாவது அவங்க ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7வது பாகத்தில் 7ஆம் பாவகத்தில் அந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு லவ் மேரேஜு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உறவுக்காரங்களில் திருமணம், அதாவது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு, அதாவது ஏற்கனவே அத்தை பொண்ணு அத்தை வழி உறவு, மாமா வழி உறவுகளில் அந்த ஒரு உறவுக்காரவங்களை பிடிக்குதுன்னு பழகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் 7ஆம் பாவகத்தில் அந்த புதன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து யாரையாவது இந்த மாதிரி காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காதலிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு கிரகம்தான் வந்து அந்த ஒருவரை காதல் செய்ய தூண்டும் கிரகம். இதற்கு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் முக்கியமான காரணம். அந்த ரசனைகளோடு காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் காரணம். இப்படி காதலிக்கிறவங்களுக்கு இந்த காதல் நிறைவேறுதா அப்படிங்கிறது அவங்களுக்கு அடுத்து வர தசை புக்தியை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். அடுத்தடுத்து என்ன தசை வருது, புக்தி வருது, அவங்க டைம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு இவங்களுக்கு இந்த காதல் ஈடேறும், இந்த கல்யாணம் இது வந்து இந்த காதல் கல்யாணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த சுக்கிரன் என்ன செய்யும் அப்படின்னா பருவ வயதில் ஒரு ஆணுக்கு பெண்ணையும், பெண்ணுக்கு ஆணையும் துணையாக கொடுக்கும். மற்றபடி அவங்க இளம் வயதில் இருக்கும்போது,
ஒரு 10 வயசில் இருக்கிறப்ப. அவங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு 10 வயசில் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தன்னை சுற்றி வெறும் பெண் உறவுகள், அதாவது விளையாட்டுக்காக வர்ற அந்த ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், நண்பிகள், அம்மா, இந்த சித்தி வகையறா, பெரியம்மா வகையறாக்கள், அத்தை, அவங்க பொண்ணு, பாட்டி வகையறா, இப்படி ஒட்டுமொத்த பெண்களால் அவங்களுக்கு நல்லது நடக்கும். அத்தனை பேரும் அவங்கள நேசிப்பாங்க. ஒரு பாட்டியை ஒரு பேரனை நேசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் வேலை செய்யுது அப்படின்னு தான் அர்த்தம். இதே ஒரு வயதான ஒரு பெண்மணி 60-70 வயதில் இருக்காங்க, அவங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னா, அவர்களுக்கு எதிர்பாலினமான அந்த ஆண் உறவுகளில் அந்த வயதில் என்ன நடக்கும், அப்போ அவங்களுக்கு ஒரு 70 வயது இருக்குதுன்னா அவங்கள சுற்றியே ஒரு பேர குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தைகளாக இருப்பாங்க, நிறைய பேரன்களாக இருப்பாங்க. அவங்களாலலாம் நல்லது நடக்கும். அவங்களாம் ரொம்ப இந்த பாட்டி மேலே பாசமாக இருப்பாங்க. மகனால் நல்லது நடக்கும், மருமகனால் நல்லது நடக்கும், சகோதரர்களால் நல்லது நடக்கும். இப்படி தன்னை சுற்றிய ஆண் உறவுகள்லாம் அவங்க மேலே அவ்வளவு பாசமாக இருப்பாங்க அப்படின்னு தான் இதை இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள சுற்றி ஒரு ஆண் கூட்டமே இருக்கும். இப்படி தான் இந்த சுக்கிரன் இளமையாக இருக்கும்போதும் வயோதிகமாக இருக்கும்போதும் எதிர்பாலின அந்த உறவுகளால் நல்லவைகளை செய்கிறார். அதாவது இந்த இடத்துல நம்ம காதல் அப்படின்னு சுக்கிரன் காதலை கொடுப்பார்னு எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல அவங்களால ஒரு பாசம் கிடைக்கிது. எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்காது. ஒரு மாமனாருக்கு ஒரு மருமகளை பிடிக்கல, அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கலப்பா என் மருமகளை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கையால் சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த மருமகளும் சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு அப்போ சுக்கிர தசை நடக்குது, சுக்கிரன் கெட்டு போய் தசை நடத்துதுன்னு அர்த்தம். அதாவது எதிர்பாலின அந்த உறவுகளால் நல்லது நடக்க ஒரு தகுதி இல்லாதவராக போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் இப்படி தான் வேலை செய்யுது. எல்லா இடங்கள்லேயும் சுக்கிரன் காதலை மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வயதிற்கு ஏற்றளவில் பாசங்களையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் ஒருவரே. இந்த கேள்விக்கான பதில் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழுத்தாளர் இரா. கலைச்செல்வி. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.